ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு புவனா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன மினி விலாக் தாங்க பார்க்குறோம். வாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் பொள்ளாச்சியில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கோம். அதாவது காலையில் எந்திரிச்சதையும் காலையில் பார்க்குற வியூ வந்து அழகாக இருக்குங்க. இங்கே இருக்கிற ரோஜா பூச்செடியில் அழகாக டெய்லியும் ஒவ்வொரு புது பூவாக பூக்குங்க. அப்புறம் இங்கே இருக்கிற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதெல்லாம் பார்க்கலாம். கிராமத்துல எல்லாம் வீடு கட்டுனா காரவாசலில் ஒரு மல்லாண்டைன்னு சொல்லி ஒரு சாமி வைப்பாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு காவல் தெய்வமாக ஒரு சாமி எப்போ வைப்பாங்க. நேற்று நைட்டு லேசாக மழை பெஞ்சுதுங்க, அதோட ஈரந்தாங்க இது. மல்லாண்டிக்கு பக்கத்தில் ஒரு துளசி செடியும் வச்சு அதுக்கு தீபம் போட்டுட்டு வருவாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா சாமி? நாய்க்குட்டி சாமியை மதிக்காமல் போயிட்டுருக்குது பாருங்கள். பக்கத்தில் இன்னொரு நாயும் போய் அந்த பூனைக்கிட்ட என்னன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை கலர் நாய்க்குட்டியும் போய் அதுக்கிட்ட என்னென்னு விசாரிக்கிற மாதிரி தெரியுதுங்க. நீ யார், இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. பக்கத்தில் இந்த ரெண்டு பூனையும் அங்கே நடக்கிற சம்பவத்தை வேடிக்கை பார்த்துட்ருக்குது. அப்புறம் அதை கேட்டு போட்டு ரெண்டும் வந்துடுச்சுங்க. இங்கேருந்து இன்னும் அந்த ரெண்டு பூனைக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. இது வெள்ளை கலர் பூனை அம்மா, இன்னொன்று பொடி கலரில் இருக்குது இல்லைங்க, அது மக. ரெண்டு நாய்க்குட்டியும் திண்ணையில் வந்து நின்றுச்சுங்க. திண்ணையில் ரெண்டு நாய்க்குட்டி, வாசலில் கீழே ரெண்டு பூனைக்குட்டி. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நாய்க்குட்டி நான் வீடியோ எடுக்கிறதையே பார்க்குதுங்க. இந்த ரெண்டு பூனைக்குட்டியும் எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக எப்படி லவ் பேர்ட்ஸ் மாதிரி நிற்கிதுன்னு பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறக்கு. சரி, இவங்களை பார்த்துட்டு இருந்தால் பையனுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுதுங்க. பசங்களை பெறப்பட வச்சு தாட்டெல்லாம் வாங்க. இப்போல்லாம் வந்துட்டு பெரிய பையன் பைக்கில் தான் காலேஜ் போகிறா அப்படிங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தா அப்படிங்க. இப்போ தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் பைக்கில் தான் போகிறா அப்படிங்க. காலேஜ் பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு போகணுங்க, கொஞ்சம் லாங்கு தானுங்க. நான் டெய்லியும் போகிறப்பவெல்லாம் பேக்கில் வேணுங்கிறத எடுத்து வச்சிட்டியா, ஐடி கார்டு எடுத்துட்டியா, காசு எடுத்துட்டியா, ஹெல்மெட்டெல்லாம் எடுத்துட்டியா, கர்ச்சீப் எடுத்துட்டியா, கண்ணாடியெல்லாம் எடுத்துட்டியா, ஏதாவது மறந்துட்டியான்னு பாரு அப்படின்னு பார்த்துட்டு கேட்டுட்டு தானுங்க பின்ன தாட்டி விடுவேன். பார்த்து போ சாமின்னு 4-5 தடவை சொல்லிட்டு நின்றுட்டு அவன் ரோடு தாண்டி மறைய முட்டு அவன் பைக்கு போக வரைக்கும் பார்த்துட்டு பின்ன தாங்க வீட்டுக்குள்ளே வருவேன். பக்கத்தில் ஸ்கூட்டி தள்ளிட்டு வர்றது அவங்க அப்பாங்க, என்னோடய வீட்டுக்காரர். பையன் புறப்பட்டானுங்க, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படிங்க. Bye. இது நானும் என்னுடைய சின்ன பையனுமுங்க. அப்பப்போ எனக்கு ஸ்கூட்டி ஓட்டி பழக்கி விடுவேன் அப்படிங்க என்னுடைய சின்ன பையன். எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுறதுன்னா அவ்வளவோ பிடிக்குங்க. ஆனால் ஏதோ ஒரு பயம், நான் தனியாக மட்டும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனதில்லை. என் பின்னாடி என்னோடய வீட்டுக்காரரோ அல்லது சின்ன பையனோ அல்லது பெரிய பையனோ யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தா மட்டும்தான் நான் ஸ்கூட்டி ஓட்டுவேனுங்க. தனியாக ஓட்டுறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பயம், அவ்வளோதாங்க. எனக்கு முழங்காலில் ஊசி போட்டதுனால காலுக்கு பேலன்ஸ் கிடையாதுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செராமி டேம்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்திருக்கிறோம். அதாவது மூலத்துறை டேம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வருவேன். பசங்களாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு இங்கே தான் நீச்சல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்களும் காலையில் வந்தோம்னா மத்தியானம் வரைக்கும் துவைக்கிறக்கே இருக்குங்க. ஆத்தோரத்தில் மரத்தடி இந்த நிழலில் உட்காந்துட்டு இந்த வியூவை பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் மத்தியான நேரம் அந்த நிழலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இயற்கையான குளுமையான காற்று இங்கே இருக்குங்க. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி வெளியில் வந்து துவைச்சிட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க.